ஓம் முருகா. என் அன்பு பிள்ளையே, உன்னை திருமணம் செய்ய துடிக்கும் நபர் இதை உன்னிடம் சொல்லியே ஆக வேண்டும் என்று ஏங்கிக் கொண்டு இருக்கின்றார். உனக்கு எந்த உறவு வேண்டும் என்று நீ மனதார நேசித்தாயோ அந்த உறவையே திருமணம் செய்ய போகின்றாய். திருமணம் என்பது 1000 காலத்து பயிர் என்பார்கள். அதுபோல் 1000 காலம் வரையிலும் நீயும் உன்னுடைய துணையும் மிக சிறப்பாகவும் நீண்ட ஆயுளுடன் செல்வ செழிப்போடும் வாழப் போகின்றீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் எப்போதும் சந்தோஷம் மட்டுமே இருக்கும். இப்பொழுது உன்னை திருமணம் செய்ய துடிக்கும் அந்த நபர் இனி நான் உன்னை விட்டு எங்கும் செல்ல மாட்டேன், உன்னோடு மட்டும்தான் இந்த வாழ்க்கை, நான் உன்னை என் கண்ணுக்குள் வைத்து பார்த்து கொள்வேன், ஒரு நிமிடம் கூட உன்னை கண் கலங்க நான் விட மாட்டேன், உன் கண் கலங்கினால் என்னுடைய மனம் வலிக்கும் என்று அவர் சொல்ல நினைக்கின்றார் தங்கமே. அந்த அளவிற்கு உன் மேல் பாசத்தை வைத்து ஏங்கிக் கொண்டு இருக்கின்றார். நீயும் அதே அளவிற்குத்தான் அவர் மேல் பாசத்தை வைத்து இருக்கின்றாய் என்பது எனக்கு தெரியும் தங்கமே. நீங்கள் இருவருமே மனதளவில் ஒருவருக்கு மீது ஒருவர் அதீத அன்பு வைத்திருக்கின்றீர்கள். காலத்தின் கட்டாயத்தால் உங்கள் திருமணம் நடைபெறுமா இல்லையா என்று பல பிரச்சனைகள் நடந்துவிட்டது. ஆனால் அனைத்து பிரச்சனைகளையும் வென்று இன்று திருமண கோலத்தில் உன்னை பார்க்கும் பொழுது என் உள்ளம் மெய் சிலிர்க்கின்றது தங்கமே. இதற்காக இத்தனை போராட்டம், இத்தனை கசப்பான அனுபவங்களை நீ கடந்து வந்து விட்டாய். நேசித்த உறவுடன் திருமணம் நடப்பது என்பது மிகவும் அற்புதமான ஒன்று. திருமண பந்தம் என்பது ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்தலும் அனுசரித்தலும் தான் உள்ளது. என் பிள்ளைகள், நீங்கள் இருவருமே அப்படியே இருக்க வேண்டும். எந்த ஒரு பிரச்சனை என்றாலுமே நீங்கள் இருவருமே ஒற்றுமையாக இருந்து அதனை கையாள வேண்டும். யாருக்கு கஷ்டம் என்றாலும் நீங்கள் இருவருமே ஒருவருக்கொருவர் அனுசரித்தையோடு வாழ வேண்டும். அப்போதுதான் அந்த வாழ்க்கை முழுவதும் இன்பமாக இருக்கும். அந்த இன்பத்தை நான் உனக்கு கொடுக்கின்றேன் தங்கமே. உன்னுடைய திருமணமும் மிக சிறப்பாக நடைபெறும். என்னுடைய ஆசீர்வாதத்தாலும் உன்னுடைய பெற்றோரின் அனுகிரகத்தாலும் உன் திருமணம் சீரும் சிறப்புமாக நடைபெறும். சந்தோஷமாக இரு. ஓம் முருகா.